இயேசுவே உமக்கு நன்றி. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். கடவுளுடைய அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. தர்மையான தீபாவளி நாளிலே அநேக கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் நிறைந்த இந்த நாளிலே அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க, ஆண்டவரை ஆராதிக்க ஒளியின் மக்களாக வந்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளுக்கு, இதை யூடியூப் வழியாக கேட்க இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். ஒளியின் மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியானுடைய அன்பளிப்பு அதுதான், ஒளியின் மக்களாக. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லும், அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். சான்று பகர வந்தார். தொடக்க நூல் முதல் திருமுழுக்கு யோவான் வரை பழைய ஏற்பாடுடைய எல்லா இறைவாக்கினர்களும் கூறியது இந்த ஒளியை குறித்து தான். அனைத்து மனிதரையும் ஒளிர்வுக்கும் உண்மையான ஒளியை குறித்து தான் சான்று பகர்ந்தார்கள். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக, புதிய ஒளியின் மக்களாக இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதல் இன்று வரை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற ஒரு சரித்திரத்தையே மாற்றி அமைத்தவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். 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 அதுதான் யோவான் எழுதிய நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மீண்டும் ஒருமுறையாக அதை வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் அந்த ஒளி. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் ஒளி. ஆமன் வாழ்ந்தவர்களே, இயேசுவுக்கு முன்னோடியான யோவானை பற்றி பேசுகிறார். கடவுள் அனுப்பிய ஒருவர் என்று சொல்லி, சான்று பகர வந்தார் என்று சொல்லி, இயேசுவுக்கு முன்னோடியாக யோவானை பற்றி பேசுகிறார். யோவானை பிற நற்செய்தியாளர்கள் போன்று இங்கே அவரை பொறுத்தவர் ஒரே சான்றிலே காட்டுகிறார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். இப்போ ஒளி வருவதற்கு முன்பதாக ஒளியை குறித்து சான்று பகர்வதற்காக திருமுழுக்கு யோவான் பிறக்கிறார். கருவுரையில்லாத எலிசபெத் அம்மாளுக்கு யோவான் என்ற ஒரு மகனை கொடுத்து இயேசுவை குறித்து சான்று பகர வந்தவர்தான் திருமுழுக்கு யோவான். ஆமன் வாழ்ந்தவர்களே,
அதனால தான் அவர் சொல்வார், எனக்கு பின் வருபவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என்று வசனம் 15 பார்க்கிறோம். யோவான் அவரை குறித்து சொல்லுவார், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். அந்த ஒளி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 10ஆம் வசனம், ஒளியான அவர் உலகில் இருந்தார். ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். ஆமென், ஆமென். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், ஒளி, தீப ஒளி. இன்னைக்கு உலகெங்கும் ஒளி. பட்டாசுகள் வெடிக்கப்படுகின்றன, தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. எல்லா ஜாதி ஜன மக்களும் தீப ஒளி. அந்த ஒளிதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாக்கு மனிதரானார் என்ற கூற்றுப்படி அவர் மனிதனாக, சாதாரண ஒரு மனித இயல்பு கொண்டவராக இந்த உலகத்திலே நமக்காக பிறந்த ஒளி. ஆமன் பாந்தவர்களே, ஒளியின் மக்களாக ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவ ஜனமே, இதைதான் மிகவும் வேதத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆமென். மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுத்தார். அதுதான் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென். உண்மையில் என் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்தல். ஆமென். 32ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்கிறது, உண்மை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஆமான் பாதர்களே, ஒவ்வொரு நாளும் ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து அவருடைய உண்மையில் சீடர்களாக, நற்செயல்கள் புரிவதற்காக எபேசியர் எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசித்து கொண்டு தான் இருக்கிறோம். நற்செயல்கள் புரிவதற்காக நாம் கடவுளால் படைக்கப்பட்ட அவருடைய படைப்பு, கைவேலைப்பாடு, கடவுளின் கைவேலைப்பாடாக ஆண்டவர் நம்மை படைத்தார். அவருடைய கைவேலைப்பாடு படைக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், ஏற்புடையவளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று அவருக்கு ஊழியம் செய்ய நாம் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒளியின் மக்களாக. இதுதான் ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் சொல்லுவார். 51ஆம் அதிகாரம், ஏசையா 51ஆம் அதிகாரம். ஆமென். 12ஆம் வசனம். உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானேதான். உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானேதான். மடிந்து போகும் மனிதருக்கும் மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லென மாயும் மானிடருக்கும் புல்லென மாயும் மானிடருக்கும் நீ அஞ்சுவது ஏன்? நீ ஆமென். அஞ்சுவது ஏன்? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொல்லி இயேசுடைய வார்த்தைகள் ஒளியின் மக்களாக அதுதான் ஏசாயா 51ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் அழகாக சொல்லும். ஏசாயா 51 5ஆம் வசனம், என் மக்கள். ஆமென். நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. 5ஆம் வசனம், என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள். ஆமென். என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள். என் இனமே எனக்கு செவிகொடு. என் இனமே எனக்கு செவிகொடு. ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். என் நீதி மக்களினங்களுக்கு ஒளியாக திகழும். என் நீதி மக்களினங்களுக்கு ஒளியாக திகழும். ஆமென். ஆமென். அவருடைய நீதி மக்களினங்களுக்கு ஒளியாக. அதனால தான் சொல்றாரு இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே. புதிய ஏற்பாட்டின் மக்கள். இதை தான் ஏசாயா இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவருடைய ஆறுதல் மொழி கொடுக்கப்பட்டது. அதனால தான் ஏசாயா 51:2 சொல்றார், உங்கள் தந்தை அபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள். தனியனாயிருந்து அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன். அல்லேலூயா. அதனால தான் அவருடைய ஒளிமீன் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக. ஏசாயா 51:12 மீண்டும் வாசிக்கும் பொழுது பாருங்க, உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே. மடிந்து போகும் மனிதருக்கு நீ அஞ்சுவது ஏன்? 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் மக்களே. 4-5 தொடர்ந்து வாசிப்போம். நான் சொல்வதை கேளுங்கள். என் இனமே எனக்கு செவிகொடு. ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். என் நீதி மக்களினங்களுக்கு ஒளியாக திகழும். என் நீதி மக்கள் இனங்களுக்கு ஒளியாக திகழும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டு விட்டது. என் புயங்கள் மக்களிடங்கள் மேல் ஆட்சி செலுத்தும். என் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும். ஆமன் பாந்தர்களே, ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் அதிகாலையில் ஏசாயா 51:9 பார்க்கிறோம், விழித்தெழு விழித்தெழு ஆண்டவரின் புயமே ஆற்றலை அணிந்து கொள். பண்டைய நாள்களிலும் முந்தைய தலைமுறைகளிலும்
பகலிலும் செய்தது போல் விழித்தெழு. ராகாவை துண்டு துண்டாக வெட்டியதும் பறவை ராகத்தை உருவ குட்டியதும் நீ அன்றோ என்று சொல்லி அன்று எருசலேமை குறித்து ஆண்டவருடைய ஆறுதல் வார்த்தை சொல்லப்படுகிறது. விழித்தெழு விழித்தெழு, ஆண்டவரின் புயமே ஆற்றலை அழித்துக்கள். பண்டைய நாட்களிலும் முந்தைய தலைவர்களிலும் செய்தது போல் விழித்தெழு. எசையா 52:1 சொல்லுகிறது, விழித்தெழு விழித்தெழு, சீயோனே உன் ஆற்றலை அணிந்துகொள். எதற்காக விழித்தெழு? திருநகர் எருசலேமே, உன் அழகு ஆடைகளை அணிந்துகொள். விருத்தம் செய்தவன் தீட்டுப்பட உன்னிட இனி வரமாட்டான். எதற்காக? அதனால்தான் ஏசாயா 52:3 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் கூறுவது இதுவே, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்று நாம் மீட்கப்படுகிறோம் என்று சொன்னால் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக, கடவுளின் பிள்ளைகளாக ஆகக்கூடிய அந்த அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை கொடுத்திருக்கிறார். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்க உண்மையான ஒளி, அந்த ஒளி உலகில் இருந்தார். உலகு அவரால் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் அந்த சமூகத்தில் காத்திருங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, செப்பானியா புஸ்தகம் 3 19 மிக அழகாக சொல்லுகிறார், உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன், கால் ஊனமற்றவர்களை காப்பாற்றுவேன், ஒதுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பேன், அவமானமுற்றவர்களை உலகெங்கும் பெயரும் புகழும் பெற செய்வேன். ஆமென். செப்பனியா புஸ்தகம் 3 18 எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது திருவிழா காலம் போல இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆமென். செப்பனியா 3:17 வாசித்து பாருங்கள். உன் கடவுளாக ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுகிறார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுகிறார் இந்த தீபாவளி நாளிலே. செப்பானியா 3:9 வாசித்து பாருங்கள். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். அப்போது அவர்கள் அனைவரும், மக்களினங்களுக்கு தூய நாவினை ஆண்டவர் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அவரை ஸ்துதிக்க, பாட, ஆராதிக்க. அதனால தான் இன்றைக்கி இந்த தீப ஒளி நாளில் மற்றவர்கள் எல்லாம் தீப ஒளி பட்டாசு சத்தமே காணும். இல்லாட்டி பெரிய இடி முழக்கமாக இருக்கும், பட்டாசு சத்தமே இல்லை. எல்லாம் பயந்தோம். காலையில் பயங்கர பட்டாசு வெடிப்பு சத்தமாக இருக்குமே, ஒரு சத்தமும் இல்லை. ஆண்டவருக்கு சித்தமானால் சப்தம் உண்டாகும். அல்லேலூயா. அதனால தான் செப்பானியா 3:20 சொல்லுகிறது, அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன். ஆம், உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னடைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெருமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. உங்களை முன்னைய நிலைக்கு, நன்னிலைக்கு உயர்த்தி
உலகின் எல்லா மக்களிடையும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன். என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஆவியானவர் காலையில் கொடுக்க போகுது. என்ன அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர். அடிக்கடி ஆவியான இந்த செப்பானிய புஸ்தகத்தை தியானிக்கும்படி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் தனது மேலாடையின் மடிப்பில் ஆகாய் 2ஆம் அதிகாரம் மன்னிக்கவும் ஆகார் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது செயல்தியலின் மகன் செருபாபேலும் வாசிங்க. தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவும் மக்களுள் எஞ்சியிருந்தோர் அனைவரும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அனுப்பிய இறைவாக்கினரான ஆகாயின் சொற்களுக்கும் செவி கொடுத்தனர். மக்களோ ஆண்டவர் திருமுன் அஞ்சி நின்றனர். ஆமென், ஆமென். இந்த கடைசி வார்த்தை தான் ஆண்டவர் தியானிக்கும்படி செய்கிறார். எஞ்சிருந்தோர் அனைவரும், இன்று நாம் எஞ்சியிருக்கிறோம். எஞ்சிருந்தோர் அனைவரும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கும் தங்கள் கடவுளாக ஆண்டவர் அனுப்பிய இறைவாக்கினரான ஆகாயின் சொற்களுக்கும் செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. செவி கொடுத்தல். எத்தனை பேர் செவி கொடுக்கிறோம்? செவி கொடுத்தார்கள். மக்களோ ஆண்டவர் திருமுன் அஞ்சி நின்றனர். ஆண்டவருடைய திருமுன் அஞ்சி பயந்து நின்றார்கள். 13ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஆகாய் 1:13. அப்பொழுது ஆண்டவரின் தூதரான ஆகாய் மக்களிடம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்னும் ஆண்டவரின் அருள் செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நான் உங்களோடு இருக்கிறேன் என்னும் ஆண்டவரின் அருள் செய்தி. ஆண்டவருடைய அருள் செய்தி அவர்களுக்கு அறிவித்தார். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ஆளுநரும் செயல்தேவனின் மகனுமாகிய செருபாபேலின் உள்ளத்தையும் தலைமை குருவின் யோசதாக்கின் மகனான யோசுவாவின் உள்ளத்தையும் மக்களுள் எஞ்சியிருந்தோர் அனைவரின் உள்ளத்தையும் தட்டி எழுப்பினார். மக்களுள் எஞ்சியிருந்தோர் அனைவரின் உள்ளத்தையும் தட்டி எழுப்பினார். தட்டி எழுப்பினார். ஆமன் பாதர்களே, நம்மை தட்டி எழுப்புகிற தேவன், தட்டி எழுப்புகிற தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார். குரலுக்கு செவி கொடுக்கிறார். ஒளியின் மக்களாக வாழ நம்மை அழைக்கிறார். ஆமன் பாதர்களே, ஒளியின் மக்களாக ஒளியின் மக்களாக இந்த தீப ஒளி. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் ஆமென் ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு. ஆமென். ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு. அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும். விளக்கு, ஒளி. ஆமன் பாந்தர்களே,
ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு, அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் ஆய்ந்தெறியும். அதனாலதான் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும், அவ்வாறு நடப்பவருக்கு மனநிறைவு கிட்டும், தீங்கு அவரை அணுகாது. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும், அவ்வாறு நடப்பவருக்கு மனநிறைவு கிடைக்கும், தீங்கு அவரை அணுகாது. அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்படுகிறது, தூங்கிக் கொண்டு இருப்பதையே நாடினால் ஏழையாவாய், கண் விழித்திரு, உனக்கு வயிறார உணவு கிடைக்கும். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஒளியின் மக்கள், ஒளியின் மக்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் அதுதான். குழந்தைகளையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆண்டவருக்கு ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா ஒரு விஷன் அவருக்கு இருக்கிறது, அந்த கீழ்ப்படிதல் உன்னிடத்தில் வேண்டும். நான் இதோ என்னை அனுப்பும், நான் வருகிறேன் என்று ஏசாயா சொன்னது போல, எரேமியா தீர்க்கதரிசியை அழைக்கும்போது ஐயோ நான் சிறு பிள்ளை ஆயிற்றே என்று சொன்னது போல, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உண்மையா இருக்க மனசில்லையே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ எப்படி உட்காரணும், எப்படி ஆண்டவரை ஸ்துதிக்கணுன்ற அந்த எண்ணம் உனக்கு வரலையே. மக்கள் பார்க்க வேண்டும் என்று எல்லாரும் நம்மளை புகழ வேண்டும், எல்லாரும் நம்மளை செய்யணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை செய்கிறோம். அதற்குரிய பரிசு அவர்கள் பெற்றுவிட்டார்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ராவும் பகலும் போய் எல்லாம் உழைப்பு பண்ணோம், எல்லாமே செஞ்சோம், அதற்குண்டான பரிசு ஆண்டவர் கொடுத்துட்டார். வெரி குட், நல்லா பண்ணுறீங்க, நல்லா செஞ்சீங்க. ஆனால் ஆண்டவர் விரும்புவது என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் சற்றும் உணராதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் அழைக்கும் பொழுது, அவர் கூப்பிடும் பொழுது அவருக்கு செவி மடுக்காமல் தூங்கிக் கொண்டே இருப்பதை நாடாதே, நாடினால் ஏழையாவாய், கண் விழித்திரு, உனக்கு வயிறார உணவு கிடைக்கும். ஒரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் குழந்தைகளை குறித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது, மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து, இல்லாவிடில் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாயிருப்பாய். அவன் கெட்டு அழிந்து போவதற்கு நீ காரணமாயிருக்காதே. அல்லேலூயா. மகன் திருந்துவான் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் போதே அவனை கண்டித்து திருத்து. அதனால்தான் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, மதிகெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும். மதிகெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும். மனைவியின் நச்சரிப்பு ஓட்டை நச்சரிப்பு நச்சரிப்பு கூட விட்டுடுவோம். ஆமன் வாழ்ந்தவர்களே, அதிகாலையில் ஆண்டவரை தேடும் இந்த தீபாவளி நாளில் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, சோம்பல் ஒருவரை சோம்பேறி பசியால் வாடுவான். அல்லேலூயா. ஆமன் பாதர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அருமையான வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 19:29 சொல்ல, இகழ்வார்வுக்கு தண்டனை காத்திருக்கிறது, முட்டாளின் முதுகுக்கு
பிரம்பு காத்திருக்கிறது. பிரம்பு அன்போடு வர வேண்டுமா, கனிவான உள்ளத்தோடு வருமா? எதை விரும்புகிறாய்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். ஆமன் பாதர்களே, சங்கீதம் 133:1 சொல்லுகிறது, சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று, சகோதர அன்பில் நிலைத்திருந்து ஆண்டவருக்காக பணி செய்யும் ஊழியரே. அதனால தான் சங்கீதம் 134 சொல்லுகிறது, இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சங்கீதம் 135 இன்னும் அழகாக சொல்லப்படுகிறது, அல்லேலூயா, ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று நீ சுவைத்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று நீ சுவைத்திருந்தால் உனக்குள்ள இருக்கிற அதெல்லாம் மாற்றணும். பேதுரு எழுதிய திருமுகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சொல்லி. அவர் இனியவர், அவரது பெயரை போற்றி பாடுங்கள், அவர் நல்லவர். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்று சொல்லி, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது ஊற்றே நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது உயிரே நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய். ஒவ்வொரு நாளும் அவருடைய சுபத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். பரிந்துரை ஜெபம். உன்னை விரும்புவோர் அனைவரும் வளமுடன் வாழ்வார்களாக இந்த நாளில் ஆவியானவர் கொடுக்கிறார். சங்கீதம் 122:7 சொல்லுகிறது, உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகள் நல்வாழ்வு இருப்பதாக. சங்கீதம் 122:8 சொல்லுகிறது, உன்னுள் உன்னுள் சமாதானம் நிலவுவதாக. இந்த நாளிலே ஒளி, தீப ஒளி, ஒளி இந்த உலகிற்கு வந்தது. இந்த உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. நானே உலகின் ஒளி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன். அதனாலதான் சங்கீதம் 123:1 சொல்லுகிறது, விண்ணுலகில் வீற்றிருப்பவரை உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயான்னு சொல்லி, நீரே என் தேவன் சொல்லி. அருமையான இந்த காலை பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மனதாய் இருத்தி, சங்கீதம் 122:1 சொன்னதை போல
ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு நமக்கு வருகிறது. அதிகாலையில் ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்புகிறார். என் மகனே, மகளே, அதனாலதான் இந்த தீப ஒளியை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 119, 105, சங்கீதம் 119, 100. ஆமென். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு உன்னுடைய வார்த்தை தான் விளக்கு, என் பாதைக்கு. அதனாலதான் சங்கீதம் 119, 112 மிக அழகாக சொல்லுகிறது, உன் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் உன் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டம் கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஒளியின் மக்களாக, அவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக 114 வசனம் இப்படியாக சொல்லும், நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உன் வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த தீபாவளி நாளில சங்கீதம் 119, 130 இன்னும் அழகாக சொல்லும், உன் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளித்தது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. ஒளி, உன் சொற்களை பற்றிய விளக்கம் நமக்கு அது ஒளி. தீப ஒளி, ஒளியின் மக்களாக அவருடைய சொற்களை பற்றிய விளக்கம் நமக்கு ஒளி. என் காலடிக்கு அவருடைய வார்த்தை விளக்கு, என் பாதைக்கு ஒளி. சங்கீதம் 119, 92 சொல்லுகிறது, உம்முடைய திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்திலே மடிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்திலே மடிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ. என்ன அருமையான பாடல் பாருங்க. காலடிக்கும் வாக்கே விளக்க, என் பாதைக்கு ஒளி. ஆண்டவர் சமயத்தில் உண்மையா இல்லையே? ஆண்டவர் சமயத்தில் உலக காரியங்களுக்கு உண்மையா இருக்கிறிய? ஓடி 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 அவருடைய சமூகத்தில் நீ உண்மையா இல்லையே? பாதைக்கு ஒளியா இருக்கிற அந்த ஒளி நம்மகிட்ட இல்லையே. கண்தான் உடலுக்கு ஒளி விளக்கு, அது இழந்து போனால் என்ன செய்ய முடியும்? அவருக்காக நீ உன்னுடைய நேரத்தில் எவ்வளவோ கஷ்டப்படுற, எவ்வளவோ ட்ரை பண்ணுற, எவ்வளவோ காரியங்களை செஞ்சு 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 இரவும் பகலும் நைட்டும் பகலும் போராடுற, எல்லாமே பண்ணுற. மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவதை நாம் செய்கிறோமா? ஆண்டவர் நமக்கு என்ன விரும்புகிறார்? உலகெங்கும் சென்று படைவுக்கெல்லாம் நற்செய்தியை அறிவி என்று சொன்னாரே, அதை செய்யவில்லையே. நாம் அதை செய்வதற்கு தயங்குகிறோமே, சோம்பேறியாகி விடுகிறோமே, அதை செய்ய மறுக்கிறோமே. ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பங்களை மட்டும் போட்டுட்ருக்குறோம். எப்போ பாரு எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்குறோம்.
இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் என் கண்களை திறந்தருளும். ஒளியின் மக்களாக என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி இறுதி ஜெபம். ஆமென். எங்களை அன்பாய் நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, எங்கள் காலடிக்கு உம் வாக்கே விளக்காக இருக்கிறது ரஜினி. ஆமாப்பா, இந்த இறை வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, தீப ஒளி நாளாகிய இன்று ஆண்டவரே, எங்களை ஒளியின் வார்த்தைகள் வழியாக இன்றைக்கு நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, உம்முடைய சொற்களை பற்றிய விளக்கம் ஆண்டவரே ஒளி தருகிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதை பற்றி அறிவில்லாமல் இருந்தாலும் எங்களுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறதப்பா. இந்த காலை பொழுதில் இந்த ஒவ்வொரு வசனங்கள் வழியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒளியாக இருக்கிறீர் என்பதை விளக்கி கூறியதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே கண்ணிருந்தும் காணாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, என் கண்களுக்கு ஆண்டவரே நீரே ஒளியாக இருக்கிற தகப்பனே. இந்த காலை பொழுதில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த தீப நாளில் அன்று ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தைகள் அப்பா எங்களுக்கு ஒளியாய் திகழ்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் நடக்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய பாதைகளுக்கும் ஆண்டவரே நீரே விளக்கும் ஒளியுமாக இருந்து எங்களை நீர் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாள் முழுவதும் உம்முடைய இறை பிரசனத்தால் ஆண்டவரே உம்முடைய மேக ஸ்தம்பத்தின் வழியாகவும் எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி இந்த காலை பொழுதில் எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதப்படியில் ஒப்படைத்து நாங்கள் செல்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து விளக்காகவும் எங்கள் பாதைக்கு ஒளியாகவும் இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு இச்சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன் ஆமேன். கண்களை மூடி ஆமேன் 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 ஆமேன். திருப்பாடல் 119:17 இப்படியாக சொல்லுகிறது, உன் அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் உன் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உன் அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் உன் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். சங்கீதம் 119:18 சொல்வதைப் போல உன் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. தோடுமே ஆண்டவரே, தோடுமேன் வாழ்வினையே. இயேசுவே, உம்மை போல் என்னை மாற்றுமே. தோடுமேன் ஆண்டவரே, தோடுமேன் வாழ்வினையே. இயேசுவே, உம்மை போல் என்னை மாற்றுவே. மாற்றுங்கப்பா. உம்முடைய திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 118:17 சொல்வதைப் போல நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை நான் விரித்துரைப்பேன். கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே வந்திருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வர முடியாதவர்களையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. வாய்களை திறக்காத பிள்ளைகளை திறந்திரலும், திறக்கவே ஆண்டவரே. மனதுருகும் தெய்வமே, நீர் மாற்றப் போவதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. முது பாதையில் நாங்கள் செல்லும்படி
நீர் எங்களுக்கு விளக்காக இருக்கிறேன். இந்த தீபாவளி நாளிலே ஆண்டவரே, ஒளியின் பாதையை பற்றி எங்களுக்கு கற்பிக்கிறேன். இன்னும் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. Have a nice day. God bless you.